இசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முயற்சி வந்து பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஆப் மூலமா வந்து ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம பேச போறோம். ஸோ நான் வந்து கனெக்ட் பண்றேன். யாரோட கனெக்ட் ஆகும்னு தெரியல. யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து பேச போறோம். அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறோம். ஸோ நான் சில கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் வந்து முன்பின் தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம கேட்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்ப கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஹலோ. ஹலோ கேக்குதா? கேக்குது. உங்க பேரு? ராஜகுமாரி. ராஜகுமாரி. ஓகே. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? நெல்வேலி. நெய்வேலி. ஆமா. ஓகே. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு 20. ஓகே. உங்க ப்ரொஃபஷன் ஸ்கூல் படிக்கிறீங்களா? காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. ஓகே. நான் சில கொஸ்டின் வச்சிருக்கேன். ரேபிட் ஃபயர் கொஸ்டின் ஒன்று வச்சிருக்கேன். அது கேட்க உங்ககிட்ட. புரியல. ரேபிட் ஃபயர் கொஸ்டின் சொல்லி ஒரு 10 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? தெரியல, கேளுங்க. ஓகே. உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது? என்னோட ஃபேவரட் எனக்கு கர்ட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். கர்ட் ரைஸ், தயிர் சாதம். ஓகே. உங்களோட ஃபேவரட் கலர்? ப்ளூ கலர். புரியல. ப்ளூ கலர். ஓகே. உங்களோட ஃபேவரட் ஹீரோ? இந்த இந்த ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஹலோ. சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஆக்டர், எனக்கு இந்த ஆக்டர் பிடிக்கும்னா உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட் ஹீரோ? வாட்? எஸ்டிஆர். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனா? ஓகே 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 ஓகே. சார் உங்களோட ஃபேவரட் டேரக்டர்னு யாராவது இருக்காங்களா? இந்த டேரக்டர் படம் வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு ஏதாவது டேரக்டர், ஃபேவரட் டேரக்டர் இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. சரி, ஓகே. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது பாட முடியுமா? ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஒரு 2 லைனு. எனக்கு அந்த உரியடி 2 படத்துல வந்து வாவா பெண்ணே அந்த சாங் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே. சரி, ஓகே. உங்கள் கையில் வந்து இப்போ சடனாக 1 கோடி ரூபாய் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ண ரொம்ப ஆசை. ஓகே. ஃபாரின் போகணும் அந்த மாதிரிலாம் ஆசை இல்லையா? ஃபாரின் போகணும்னு ஆசை இல்லை. சமூக சேவை பண்ணணும்னு ஆசை. ஆமா. ஓகே. சரி, இப்போ கடவுள் உங்கள் கண் முன்னாடி வராரு, ஒரு வரம் கொடுக்குறாரு. அப்படி என்னன்னா எந்த வரமை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? என்ன சொல்றது, சோசியல் சர்வீஸ். ஆனா என்ன நினைப்பேன்னா சாப்பாடு இல்லாம யாருமே கூடாது. சாப்பாடு இப்போ வந்து மற்ற தேவைகள் இல்லாம இருக்கிறது அது வேற, சாப்பாடு இல்லாம யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்பேன். ஓகே, சூப்பர். ஐ திங்க் எனக்கு டைம் முடிஞ்சிச்சு போல. ஓகே, ரீசார்ஜ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன முயற்சி தான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.